யார் உண்மையான இந்து, இந்துக்களின் விரோதி யார்? இந்த தலைப்பிலே மிக விரைவில் ஒரு வீடியோ வெளியிட இருக்கின்றோம். இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக. எனவே எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல செய்திகளை, நல்ல கருத்துக்களை தந்து கொண்டே இருப்போம். நாம் அனைவருமே வெட்கி தலை குனியக்கூடிய ஒரு செயல் சுப்ரீம் கோர்ட்லயே நடந்திருக்கு. நாம் மிகவும் மதிக்கத்தக்க போற்றுதலுக்குரிய ஒரு இடம்னு சொன்னோம்னா அது சுப்ரீம் கோர்ட் தான். இன்றைக்கு நம் நாட்டில் உள்ள சட்டங்களை உயிர்ப்புடனும், அந்த சட்டத்தை யாரும் மீறாத அளவுக்கு ஒரு துடிப்புடனும் பாதுகாத்து வருது அப்படின்னா அது நமது கோர்ட்டுகள் தான். அனைத்து நீதிமன்றங்களுமே அதனை செய்து கொண்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் மேலாக நாம் கடைசியாக ஒரு தீர்ப்பை பெறுவது சுப்ரீம் கோர்ட் தான். அதுக்கு மேல போறதுக்கு நமக்கு வேற கோர்ட்டுகள் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த சுப்ரீம் கோர்ட்டிலேயே ஒரு விரும்பத்தகாத, ஒரு வெறுக்கத்தக்க ஒரு செயல் நடந்திருக்கு. அதாவது நமது சிஜேஐ, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய தலைமை நீதிபதி மேலேயே தாக்குதல் தொடுத்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அவமானத்தையும் ஒரு தலைகுனிவையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறத சற்று சிந்திக்க வேண்டும். அதாவது 3 பேர் தான் நமது நாட்டிலேயே உச்சபட்ச அதிகாரம் பெற்றவர்கள். ஒருவர் ஜனாதிபதி, அடுத்தவர் பிரதமர், அடுத்தவர் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி. நாம் இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும். அனைவரும் தெரிந்த ஒன்றுதான், தெரியாதவர்களுக்காக இதை கூறுகின்றேன். நமது பிரதமருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் ஜனாதிபதி. அந்த ஜனாதிபதிக்கே பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி தான். இவர்களுக்கு எது நடந்தாலும் அது நமது ஜனநாயகத்தின் மீது, நமது மக்கள் ஆட்சியின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு போராகவே நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இப்பொழுது நமது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட இந்த ஒரு வன்மம் நிறைந்த தாக்குதல், காலணியை கலட்டி எறிந்தார் அல்லது ஷூவை கலட்டி எறிந்தார் அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த கோர்ட்டுக்கு மட்டும் தலைகுனிவல்ல, நமது இந்தியாவுக்கே ஒரு தலைகுனிவு. இதை எப்பத்தான் இந்த சனாதனம் பேசுறவங்க புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல. இது திட்டமிட்ட ஒரு சதி அப்படின்னு சொல்றாங்க. ஏறக்குறைய 6 மாதங்களாக இதற்காக திட்டமிடப்பட்டது அப்படிங்கிற செய்தியெல்லாம் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. நமது கான்ஸ்டிடியூஷனுக்கும், அதாவது அரசியலமைப்பு சட்டத்திற்கும் சனாதனத்திற்கும் ரொம்ப வேறுபாடு உண்டு. சனாதனம் என்பது மனுஸ்மிருதி அப்படிங்கிற கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோசியலிசம் அதாவது பொதுநல கோட்பாடு, செகுலரிசம் மதச்சார்பின்மை, இன்டெகிரிட்டி அதாவது ஒருமைப்பாடு, சாவரிட்டி இறையாண்மை, டெமோக்ரசி ஜனநாயகம் அதாவது மக்களாட்சி, இதனை அடிப்படையாக கொண்டு இதனை பாதுகாப்பதற்காக எழுதப்பட்டதுதான் நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஆனா இதற்கு நேர் எதிர்மறையானது சனாதனம். அதனாலதான் சனாதனத்தை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. சனாதனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த மனுஸ்மிருதியில ஏற்றத்தாழ்வுகள் அவசியம் தேவை. யாரு எந்த குலத்தில் பிறந்தார்களோ அந்த குலத்தொழிலை அவன்தான் செய்ய வேண்டும். மனிதர்களுக்குள் ஏற்றத்தாழ்வு கட்டாயம் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த குலத்தொழிலையும் ஏற்றத்தாழ்வுகளையும் தாங்கி பிடிப்பதுதான் சனாதனம். அதைத்தான் இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து எழுத்துக்கிட்டு இருக்கோம். நமது அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, ஏற்றத்தாழ்வுகளையும் இந்த ஜாதி வெறி கொண்ட மதத்தின் பெயரால் பிரிக்கின்ற மனிதர்களை நாம் அறவே ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஜாதிக்கு எதிராகவும் மதத்தின் பெயரால் மக்களை தூண்டுகின்ற அந்த சனாதன சக்திக்கு எதிராகவும் அவர் போராடினார். பூஜன் ராமகிருஷ்ண கவாய், அதான் BR கவாய் என்பது, அவர் மேல் தொடுக்கப்பட்ட இந்த தாக்குதலுக்கான காரணம் என்னன்னா, மகாராஷ்டிராவில் ஒரு கோவில் பிரச்சனையை வைத்து அந்த கேஸ் அவர்கிட்ட வருது, அந்த கோர்ட்டுக்கு வருது. அதை விசாரிக்கிறவர் BR கவாய் அவர்கள் தான். அங்க ஒரு கிருஷ்ணர் சிலை சேதப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கு. மூலவருக்கு தான் அந்த அபிஷேகங்கள், ஆராதனைகள், 3 கால பூஜைகள் அனைத்தும் நடக்கும். மூலவர் பெரும்பாலும் கற்சிலையால் அமைந்திருக்கும். அடுத்ததாக உற்சவர் சிலை, உற்சவர் சிலை வெண்கலத்திலேயோ அல்லது வெள்ளியிலேயோ தங்கத்தாலும் இருக்கும். அந்த உற்சவர் சிலை என்பது உற்சவ சமயங்களில், அதாவது திருவிழா சமயத்தில் ஊர்வலங்களாக எடுத்துச் செல்லப்படுவதற்கு பயன்படுத்தும் சிலை. ஆனால் இந்த கிருஷ்ண சிலையானது உற்சவர் சிலையோ அல்லது மூலவர் சிலையோ கிடையாது. இது அந்த கோவிலில் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு சிலை. அது சேதப்படுத்தப்பட்ட நிலையில் உள்ளது. இதை என்ன சொல்றாங்கன்னா, இது அப்பொழுது முஸ்லிம்கள் படையெடுத்த காலத்துல சேதப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு பஞ்சாயத்து தனியா போயிட்டு இருக்கு. ஆனால் அதற்கு எந்த விதமான ஒரு சாட்சியங்களோ ஆதாரங்களோ கிடையாது. என்னைக்குமே இந்த சனாதானம் பேசுபவர்கள்
சாட்சியங்கள் ஆதாரங்கள் இதெல்லாம் வச்சு பேசவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுவதற்கு என்ன கதை வேணாலும் சொல்லுவாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு காலம் காலமாக. இந்த சேதமடைந்த சிலையை புனரமைத்து மக்களுடைய வழிபாட்டிற்கு வைக்க வேண்டும், இதற்காக நீங்கள் தொல்லியல் துறைக்கு உத்தரவிட வேண்டும் அப்படிங்கிற கேஸ் தான் கோர்ட்டுக்கு வருது. அத B.R. கவாய் அவர்கள் விசாரிக்கிறார். தொல்லியல் துறையில் கூப்பிட்டு கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எப்பொழுதுமே தொல்லியல் துறை அவர்களிடம் அந்த சிலையோ அல்லது கோவிலோ எப்படி ஒப்படைக்கப்பட்டதோ அந்த பழமை மாறாமல் அப்படியே அவங்க வச்சு பாதுகாக்கிறதா அவங்களுடைய கடமை. இதைத்தான் அவங்க தொல்லியல் துறை சொல்றாங்க. எங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொழுது இந்த சிலை சேதப்படுத்தப்பட்டதாகவே இருந்தது, ஆகையினால நாங்க இதை புனரமைக்க முடியாது, இதை பழமை மாறாமல் நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னா இது இப்படியே தான் இருக்கும், ஆகையினால அது எங்களுடைய கடமை அல்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. இதுக்கு ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட்டு சொன்னா அவங்க நிச்சயம் செஞ்சுதான் ஆகணும், ஆகையினால நீங்க உத்தரவிடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவர் B.R. கவாய் அவர்கள் சொல்லுகின்ற இந்த வார்த்தை தான் இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியது. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய கடவுள் தானே இந்த கிருஷ்ணர், நீங்கள் சென்று கிருஷ்ணரிடமே கேளுங்கள், இதற்கு என்ன செய்வது அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை ஒரு பெரிய பிரச்சனையை அவங்க மாத்துறாங்க. ஆனால் அதற்கு பிறகு B.R. கவாய் அவர்கள், நான் அனைத்து மதத்தையும் சமமாக கருதுபவன், ஆகையினால நான் எந்த உள்ள அர்த்தத்துடன் இதை நான் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. இருந்தாலும் இவர்கள் அதை விடாம அதை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நாடு முழுவதும் பரப்புகின்றார்கள். அன்பு நண்பர்களே, நேயர்களே, அப்படியே கொஞ்சம் நம்ம பின்னாடி போய் பார்ப்போம். கடவுளிடம் போய் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதற்காக இந்த கொதித்தெழுந்த இதே மக்கள், இதே சனாதனவாதிகள் கொஞ்ச காலத்துக்கு முன்னால நமது பாபர் மசூதியை இடிச்சிட்டு அந்த இடத்துல நாங்க ராமர் கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திரசூட் அவர்கள்ட்ட வருது. அப்ப அவரு தீர்ப்பு எழுதும் போது அந்த தீர்ப்பில் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, நான் கடவுளிடம் கேட்டேன், கடவுள் தான் சொன்னார், அவர் சொன்னதையே இங்கு நான் தீர்ப்பாக எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாடே கொந்தளித்து போய் கிடந்த அந்த தீர்ப்பை கடவுளின் மேல் பாரத்தை போட்டுட்டு கடவுள்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இங்கு ராமர் கோயில் கட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாரு. இப்பவும் ராமர் கோயில் கட்டிட்டாங்க, ராமரை பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க, அந்த பஞ்சாயத்து அதுக்கு மேல நம்ம பேச வேண்டாம். ஆனால் அதே சந்திரசூட் சொன்ன வார்த்தையை B.R. கவாய் சொல்லும் பொழுது மட்டும் ஏன் ஏற்க மறுக்கின்றார்கள்? அதுக்கு ரெண்டு காரணம். ஒண்ணு, சந்திரசூட் அவர்கள் ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர், ஆனால் B.R. கவாய் அவர்கள் ஒரு தலித். அந்த தலித் மட்டும் இல்லைங்க, இவர் ஒரு பௌத்த மதத்தை தழுவியவர். இவர் இந்து கிடையாது, பௌத்த மதத்தை தழுவியவர். இவர் அம்பேத்கரிசம் பேசுபவர், அம்பேத்கரை பின்பற்றக்கூடியவர், அம்பேத்கரிசம் பேசுபவர். இரண்டாவது காரணம், சந்திரசூட் அவர்கள் சொன்னது சனாதனவாதிகளுக்கு ஆதரவான தீர்ப்பு. ஆனால் B.R. கவாய் சொன்னது இவர்களுக்கு எதிர்மறையான தீர்ப்பு. இப்ப புரியுதா அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்? இருவரும் சொன்னது ஒரே வார்த்தை தான், ஒரே அர்த்தத்தை குறிக்கக்கூடியதுதான். ஆனால் இந்த சனாதனவாதிகள், இவர் ஒன்று தலித்து, இரண்டாவது பௌத்த மதத்தை சேர்ந்தவர், மூன்றாவது இவர் அம்பேத்கரிசம் பேசுபவர், அம்பேத்கரை பின்பற்றுபவர், சனாதனத்தை எதிர்ப்பவர். ஆகையினால அவருடைய அந்த பேச்சை நாடு முழுவதும் பரப்பி அதற்காக திட்டம் போட்டு அவர் மேல் காலனியை கலட்டி ஒரு வக்கீலே வீசுகிறார். ராகேஷ் கிஷோர் அப்படிங்கிற அந்த வக்கீலும் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். அவர்கள் தான் இந்த கேஸை அங்கிருந்து போட்டவங்க. அவரை டெல்லி போலீஸ் கைது பண்ணது. அப்போது அரஸ்ட் பண்ணப்பட்டவுடன் அவர் என்ன சொல்லிட்டு போறாரு அதை கோர்ட்டில், சனாதானத்தை எதிர்க்கின்ற யாராக இருந்தாலும் இந்தியா சும்மா இருக்காது என்று கோஷம் போட்டு விட்டு செல்கின்றார். ஆனா புடிச்சிட்டு போனவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? 3 மணி நேரம் விசாரணைக்கு பிறகு அவரை விடுவித்து விட்டார்கள். அவர் மேல எந்த விதமான கேஸும் கிடையாது. இதற்கு என்ன காரணம் சொன்னார்கள் அப்படின்னா, B.R. கவாய் அவர்களே அவரை மன்னித்து விட்டார், அதனால இது கேஸ் போட வேண்டிய பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. நாட்டில் உள்ள அனைத்து முதல்வர்களும் சரி, நமது முதலமைச்சரும் சரி, ராகுல் காந்தியிலிருந்து அத்தனை பேரும் இதற்கு கண்டன குரல்கள் எழுப்பினார்கள். ஆனால் பிஜேபி பக்கம் இருந்து எந்த விதமான கண்டன குரல்களும் இதற்கு வரவில்லை. 8 மணி நேரம் கழித்து கபில் சிபில் போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் சொன்னதுக்கு அப்புறம் பிரதமர் அவர்கள் மட்டும் அதற்கு வருத்தம் தெரிவித்து, அதே சமயம் B.R. கவாய் அவர்களின் பொறுமைக்காக அவரை பாராட்டியும் ஒரு ட்வீட் போடுறாரு. மற்றபடி எந்த விதமான அழுத்தமோ அல்லது இது தவறுதான் என்றோ அவர் குறிப்பிடவில்லை. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகளுக்கு Z+ பாதுகாப்பு கவர்மெண்ட் கொடுத்திருக்கோம். ஆனால் இந்த நிகழ்வு நடந்ததற்கு உள்துறை அமைச்சகம் வருத்தப்பட வேண்டும். உள்துறை அமைச்சர் உடனடியாக இதில் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லியிருக்கணும். அவர் பேட்டி கொடுத்திருக்க வேண்டும் அல்லது அவர் கண்டனங்களை தெரிவித்திருக்க வேண்டும்.
இன்று வரையிலும் உள்துறை அமைச்சகமோ உள்துறை அமைச்சரோ இதை பற்றி வாயே திறக்கவில்லை. இது நமது உள்துறையினுடைய மிகப்பெரிய தோல்வி. அதே போல தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் புலனாய்வு குழு என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. இங்கே மிகப்பெரிய ஒரு வன்மம் நடந்திருக்கு. ஆனால் அதை பற்றி புலனாய்வு துறைகள் ஏன் முன்பே தெரிவிக்கவில்லை அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதே புலனாய்வு துறையை தனது கையில் வைத்திருக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். இந்த பிரச்சனையில் கூட நமது பிஜேபி அரசு அரசியல் செய்வது நாட்டிற்கே மிகப்பெரிய பேரழிவை உண்டாக்கும் என்று கூறிக்கொண்டு குரலற்றும் குரலாக உங்கள் அபுவின் அன்பு வணக்கம்.